பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ! ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தைய இங்க சொல்ல காரணம் என்ன? உலக பிரகாரமா இப்ப இருக்கிற பிள்ளைங்க அதிகமா தகப்பன், தாயை நோக்கி கேள்வி எழுப்புகிறவர்களா இருக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். அது நல்ல காரியத்திற்கும் தாழ்மையா கேள்வி எழுப்புறது தவறல்ல. ஆனா அதே நேரத்துல ஆணவத்தோட, தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணத்தோட, அந்த மாதிரி தாழ்மை இல்லாம கேள்வி எழுப்புறது மிக மிக தவறான ஒன்று. சரி, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? "ஏன் என்ன ஜெனிப்பித்த?" இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ல பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி. கிறிஸ்தவர்கள் இல்ல, மற்றவர்களும். அவங்க யார கடவுளா வணங்குறாங்களோ, கேட்கிற கேள்வி என்னன்னா, "ஏன் ஜெனிப்பித்த?" கடவுள் ஒருவர் தான். அது இயேசு கிறிஸ்து தான். மனிதர்கள் தான் அவங்கவங்க தனிப்பட்ட முறையில, வேற ஒரு உருவகத்துல அத வழிபடுறாங்க. ஆனா உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து. என்ன கேட்கிறோம்? ஏன் படைக்கணும்? ஏன் மனிதர்கள படைக்கணும்? சில பேர்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப ஞானமா பேசுவாங்க. இயேசுன்னு சொல்றீங்க, வந்து எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்க பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார்ன்னு சொல்றீங்க, ரத்தம் சிந்தினாருங்கிறீங்க. ஏங்க இந்த பிரச்சனை? மனிதன படைக்காம இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காதே! இந்த மாரி அதீத ஞானம் உள்ளவர்களாய் பேசுகிறது. கடவுளுடைய ஞானத்தை யாரும் ஆராய்ந்து அறிய முடியாது. எந்த ஒரு சயின்டிஸ்ட்டாலும் அறிய முடியாது. எந்த ஒரு அட்வான்டேஜஸ் இருந்தாலும், எந்த ஒரு கண்டுபிடிப்புனாலும், அத கணக்கிடவே முடியாது. அது அனாதி ஞானம். இன்னொன்னு அவர கேட்கிறதற்கு நாம யார்? அவர கை நீட்டி கேட்க நாம யார்? ஏன் என்ன படைச்சீங்கன்னு நாம எப்படி கேட்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்த வச்சு தான் படைச்சிருக்கிறார். ஆனா நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். மற்றவர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் என்ன படைச்சீங்க? என்ன படைக்காம இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். மனிதர்கள படைச்சதுனால தானே இந்த பிரச்சனை. இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமா போய், அது என்ன? ஒரு தோட்டம் இருக்காம். அந்த தோட்டத்துல போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிடலாமா? இந்த கனிய மட்டும் நன்மை, தீமை அறியத்தக்க கனிய மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? சரி, அவங்க முன்னாடியே தெரியும்ல இவருக்கு. அவங்க சாப்பிடுவாங்கன்னு. அப்ப அத வந்து தடுத்திருக்கலாமே! ஏன் தடுக்கல? இதெல்லாம் ரொம்ப ஞானமான கேள்விகள் அப்படின்னு நினைச்சு கேட்பாங்க. ஒரு விஷயம், ஏசப்பா எப்பொழுதுமே யாரையும் வற்புறுத்துகிறவராய் இருக்க மாட்டார். கம்பல் பண்ணியெல்லாம் ஒரு விஷயத்த செய்ய சொல்லவே மாட்டார். அவங்களுக்கான சுதந்திரத்த குடுத்து, ஆனால் ஒழுக்கத்துடன் இருக்கணும். ஒழுக்கத்துடன் நடக்கணும். உண்மையான அன்போட ஏசப்பாவ ஆராதிக்கணும். அப்படின்னு தான் விரும்புவாரே தவிர, மற்றபடி இப்படி போட்டு கட்டுப்படுத்தி, கம்பல் பண்ணி, வற்புறுத்தி அப்படியெல்லாம் அவர் எதையுமே செய்ய சொல்ல மாட்டார். அத அவர் விரும்பவும் மாட்டார். இதற்கான இன்னொரு வசனம் கூட இருக்கு. அத நான் வாசிக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். "மண்களுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ!" மண் ஓடு மாரி இருக்கிற நீங்க, படைச்ச என்ன நோக்கி பார்த்து கேள்வி கேட்கிறீங்களா? உங்களுக்கு ஐயோ! அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தன்னை உருவாக்கினவனை நோக்கி
களிமண் என்ன செய்கிறாய் என்றும் சொல்லத் தகுமோ? களிமண் குயவன பார்த்து, "என்ன செய்கிற? நான் சொல்ற மாரி தான் செய்யணும். என்ன நான் சொல்ற மாரி தான் வணையணும்." அப்படின்னு சொல்ல முடியுமா? களிமண்ணா இருக்கிற நாம, குயவனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? சொன்னா, அது நல்லா தான் இருக்குமா? சொல்லவே முடியாது. அப்புறம் எங்கேருந்து சொல்றது? அந்த மாதிரி தான் இருக்கு இந்த நிலைமை. இந்த கேள்வி கேட்கறது, அதீத ஞானமாய் செயல்படுறங்கிற பேர்ல புரிதல் இல்லாம நடந்து கொள்றது, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றது, ரொம்ப டெக்னாலஜிஸ் இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டா வேர்ல்டு போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லி பேசலாம். ஆனா, உண்மை என்ன அப்படின்னா, களிமண் என்னைக்கு குயவன பார்த்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? கிரியை பார்த்து, அதாவது படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் பார்த்து, ஆண்டவர பார்த்து, "இவருக்கு கையே இல்லங்க. இவரு என்ன படைக்கவே இல்லங்க." அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு கண்ணு, காது, மூக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அவருடைய அவயங்கள் அனைத்தையும் வைத்து நாம கேட்கிற கேள்விகள் இப்படிப்பட்டதா தான் இருக்கு. இவருக்கு கண் இருக்கா? காது இருக்கா? அது இருக்கா? இது இருக்கா? நான் இவ்வளோ பிரச்சனையில இருக்கேன். ஏன் என்ன படைக்கணும்? ஏன் என்ன கிறிஸ்தவனா ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளணும்? அத பண்ணணும், இத பண்ணணும். முறுமுறுப்பு, பயங்கர முறுமுறுப்புகள். அதுக்கெல்லாம் எந்த அருகதையுமே நமக்கு இல்ல. அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிட்டுருக்கு. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனோடு எதிர்த்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இப்ப நீ யார்ப்பா? நீ ஞானம் உள்ளவனா? நீ அறிவு உள்ளவனா? புரிதல் உள்ளவனா? உணர்வு உள்ளவனா? எப்பேடிப்பட்டவன்? ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன், புரிதல் உள்ளவன், உணர்வு உள்ளவன் தேவனை நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்க மாட்டான். ஆணோ, பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, கேள்வி எழுப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி புரிந்து கொள்ளுதல் தன்மை இல்லாததுனால தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அநேக கேள்விகள், அநேக முறுமுறுப்புகள், அநேக காரியங்கள். கேள்வி எழுப்புறது தப்பில்ல. தகப்பனை நோக்கி கேள்வி எழுப்பலாம். அது நியாயமானதா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். தாழ்மை உள்ளதா இருக்கணும். பொறுப்புள்ளதா இருக்கணும். ஒழுங்குள்ளதா இருக்கணும். அர்த்தமுள்ளதா இருக்கணும். அப்படி இருந்தா கேள்வி எழுப்பலாம். ஆனா அர்த்தமற்ற கேள்விகளை கேட்டுக்கிட்டு, விவாதம் பண்ணிக்கிட்டு, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, புரிதல் இல்லாம நடந்து கொள்ளுகிறதுக்கு பேரு தான் அறிவு பெருக்கமா. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.